ரமேஷ் டுவல் ரமேஷ் யூடியூப் சேனலில் இருந்து இன்றைய பேட்டிக்கு நஞ்சநாடு பாகரெட்டி ஊரை சேர்ந்த ராஜபிரபு சிறந்த விவசாயி அவர்களிடம் பேட்டிக்கான வந்திருக்கின்றேன். ராஜபிரபு எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேங்க. இப்போ நம்ம இன்னைக்கு நேரத்தில் மழை பெஞ்சுதா? ஆமாங்க, 2 நாளாக நல்ல மழை. நல்ல மழை. நேரத்தில் மழை பெஞ்சுதா? நேற்று மழை இல்லைங்க, அதுக்கு முன்னாடி 2 நாள் நல்ல மழை. போனவர் வந்தப்போ மழை இல்லையா? நாங்கள் இப்போ பரவாயில்லைங்க, மழை பரவாயில்லையா? இப்போ கிழங்கு காடு நின்றுட்டு இருக்கோம். ஆமாங்க. இப்போ கடல் உங்களது தான்? ஆமாங்க. மேலே போட்ட கடல் உங்களது தான்? நம்மளது. சரி, வேறு என்னென்ன போட்டிருக்கீங்க இந்த போகத்துக்கு? இந்த போகத்துக்கு கேரட் போட்டிருக்குங்க, பூண்டு போட்டிருக்கு. ஆமாம். பட்டாணி, அவரை எல்லாம் போட்டிருக்கீங்களா? கலந்து போட்டிருக்குங்க. போட்டிருக்கு. இல்லை இப்போ அறுவடை எடுக்கிற நாளாச்சா? எல்லாம் செமி ஸ்டேஜுங்க, ஒன்று ஒரு ஸ்டேஜ். ஆமாம். 60 நாள் பட்டத்தில் இருக்குது, 30 நாளில் இருக்குது. ஆமாம். 15 நாள்லேயும் இருக்குது, 70 நாள்லேயும் இருக்குது. சரி, அதுக்கேற்ற மாதிரி இன்னும் ஒரு 1 மந்த்தில் ஆகும்போது மேக்ஸிமம் அப்படியே ஹார்வெஸ்ட் ஆயிரும். இப்போ சமீபமாக என்ன அறுவடை பண்ணீங்க? சமீபமாக பூண்டுங்க. அது எத்தனை நாளாச்சு? இப்போ ஒரு மாதம் ஆச்சுங்க. 1 மாதம் ஆச்சு. இப்போ என்ன விலை கிடைச்சிது? அப்போ 140 130 கிடைச்சதுங்க. பரவாயில்லையா? பரவாயில்லைங்க. இந்த போன வருஷத்துக்கு இப்போ கம்பேர் பண்ணும்போது பரவாயில்ல. பரவாயில்ல. இல்லை போன மாதம் ரொம்ப கம்மினாங்க. போன வருஷம் ஓரளவு பரவாயில்லையா? பரவாயில்லைங்க. அப்போ சரி, ராஜபிரபு உங்ககிட்ட எத்தனை பேர் நிரந்தரமாக வேலை செய்கிறாங்க? நிரந்தரமாக வேலை செய்யணும் ஒரு 8 பேர் வேலை செய்கிறாங்க. 8 பேர். அவங்களுக்கு தினசரி வேலை இருக்கும்? தினசரி வேலைங்க. ஒரு வேலை உங்களுக்கு ஆள் கூடுதல் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அங்கங்கே ஆளுங்க கிடைப்பாங்களா? கிடைப்பாங்க. ஒரு ஊருங்கிறது இன்னொரு ஊரில் போய் ஆமாம் ஆளுங்க இருக்கிறவங்க கேட்டு கூட்டிட்டு வந்து வேலை செய்யணுங்க. சரிங்க. எப்படி விவசாயத்தை விடுறதில்லை? விடுறதில்லைங்க. விவசாயம் தான் நம்மளுக்கு முதல்ல இதை உயிர் மூச்சு. உயிர் முதுகெலும்பே விவசாயம் தான். உயிர் நாடி. நம்மளோட முதுகெலும்பே இப்போ விவசாயம் தான். நாட்டின் முதுகெலும்பு விவசாயி, உங்கள் முதுகெலும்பு விவசாயி தான். ஆமாம். ஓகே, நல்லா பேசுறீங்க. நம்ம சேனலுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ இந்த கிழங்கு காடு எல்லாமே வேற எல்லாம் எங்கே காடு போட்டிருக்கீங்க? இதை சார்ந்த பக்கத்துலேயே தான் இருக்குது. எல்லாமே பக்கத்தில் இருக்கு. ரொம்ப தூரம்லாம் இல்லை. ஆமாம். ஒரு இடத்துல ஒரு காடு. ஆனால் இது இந்த பவுண்டரி ஒரு 1/2 கிலோமீட்டருக்குள்ளாரே எல்லா தோட்டமும் இருக்குது. இப்போ அடுத்த அறுவடை எத்தனை நாள் ஆகும்? அடுத்த அறுவடை இன்னும் 1 மாதத்துல ஆயிருங்க. 1 மாதம். என்னது? கேரட் இருக்குங்க. கேரட். இப்போ இது கிழங்கெல்லாம் இப்படியே? இது கிழங்கு இப்போ வந்து 55 நாள் ஆயிடுச்சுங்க. ஆமாம். இன்னும் ஒரு 40 நாள் 45. இதெல்லாம் ஒரு கணக்கு வச்சிருக்கீங்க? கணக்கு. இப்போ பார்த்தா நல்லா வளர்ந்த மாதிரி கிழங்கு ஆன மாதிரி எனக்கு தெரியுது. இல்லை இது வந்து இனிமேல் தான் பூ விடுங்க. பூ விட்ட பின்னாடி தான் அடியில் காயாகும். காயாகுமா? பூ விட்டதுலேருந்து நம்ம ஒரு 85 நாள் வரைக்கும் பூ இருக்கும். அதுலேருந்து அதுக்கப்புறம் 10 நாள் கழிச்சு நம்ம அறுவடை செய்யணும். இன்னும் மருந்து அடைக்க வேண்டியது இருக்குங்களா? இருக்குங்க. 85 நாள் வரைக்கும் இன்னும் 1 மாதத்துக்கு மருந்து அடிக்கணுங்க. நல்லா இதுக்கு நல்ல செலவாக போல் இருக்கு கிழங்குக்கு. ஆமாம், கிழங்குக்கு தான் செலவு ஜாஸ்திங்க. மருந்து செலவு ஜாஸ்தி. இல்லை போனவர் கேட்டதுக்கு மூட்டுக்கு 1000 ரூபாய் தான் போதும்னு சொல்கிறாங்க. ஆமாம். நல்லா தெரியல. ஆமாம். சரி, உங்களுக்கு இது அரசு தரப்பில் மானியம் ஏதாவது கிடைக்குதா இல்லையா? மானியம் கிடைக்குங்க. சம்டைம்ஸில் கிடைக்கும், சம்டைம்ஸில் கிடைக்காது. நீங்கள் ரிஸ்க் எடுக்கல? இல்லை, அது எப்படின்னா அந்த டைமில் அவங்க அரசு வந்து ஒதுக்கீடு பண்ணுற மாதிரி தான் கிடைக்குங்க. அப்படியா? நம்மளுக்கு தேவைப்பட்ட டைமில் கிடைக்காது, தேவையில்லாத டைமில் கிடைக்கும். அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிக்கணும். சரி தம்பி, உங்களுக்கெல்லாம் தண்ணி வசதி எப்படி? தண்ணி வசதியில் நம்மள ஆற்று நீர் தான். இப்போ இந்த போரு கிணறு அந்த மாதிரி இல்லை. இப்போ இது எது கிணறா? இல்லைங்க. போர் தெரியுதா? அது என்னது? இல்லை, நம்ம ஆற்று நீரை ஒரு பக்கம் வந்து ஸ்டோர் பண்ணி அதுலேருந்து நம்ம அடிக்கிறது. சரி, நம்ம சேனலை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சேனல் பரவாயில்லைங்க, நல்லா இருக்கு, கேள்விப்பட்டிருக்கேன். சரிங்க. இது இந்த மாதிரி இன்னும் 10 பேர் 20 பேர் இது பண்ணோம்னா எல்லா மக்களுக்கு விழிப்புணர்வு வரும். நிறைய பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க. விவசாயிங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சுக்குவாங்க. இது மூலிமா வந்து மக்களுக்கு எல்லாமே எல்லா விஷயங்களும். உங்களோட 52வது விவசாய பேட்டி. சரிங்க. மொத்தமாக கணக்கு எடுத்தா 100க்கு மேலே பேட்டி இருக்கு. சரிங்க. ஐடியா கொடுத்துருக்கேன் உங்களை செல்லுல பாருங்க. இதன் மூலிமா நம்மளுக்கு வந்து நீங்கள் பேட்டி நம்ம கொடுக்குற பேட்டி மூலிமா மற்ற மக்களுக்கு எல்லாம் தெரியணும், போகணும், வரணும். ஆமாம், அதுக்காக நம்ம ரிஸ்க் எடுத்து எடுக்கிறோம். நீங்களே இப்போ அரசாங்கம் எல்லா மத்திய அரசாகட்டும் மாநில அரசாகட்டும் விவசாயிகளுக்கு வேலைக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. நம்ம கொஞ்சம் பேர் திறமை கூட இருக்கலாம். சரிங்க. அதுக்காக நான் இது மூலம் வற்புறுத்துறோம். சரி, இவ்வளோ நேரம் எனக்காக நேரம் இதுக்கு இப்போ வேலை தொடங்க ஆரம்பிச்சிங்க போல் இருக்கு. நான் வந்த உடனே நான் கூப்பிட்டேன், இந்த மாதிரி சொன்னேன். சரிங்க, ஒரு பேட்டி எடுக்கலாம்னு சொன்னீங்க. இவ்வளோ நேரம் எனக்கு நேரம் இதுக்கு பேட்டி கொடுத்தமைக்கு ரொம்ப நன்றிங்க ராஜபிரபு. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. வணக்கம்.